والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أربع من أعطيهن فقد أعطي خير الدنيا والآخرة قلب شاكر ولسان ذاكر وبدن على البلاء صابر وزوجة لا تبغيه خونا في نفسها ولا ماله أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஜும்மாவிலே நிக்காஹ் கல்யாணம் திருமணத்தினுடைய அர்கான்கள் என்ன, ஷர்த்துக்கள் என்ன, அந்த அர்கான்களும் ஷர்த்துகளும் இருந்தால்தான் நிக்காகவே சரியாகும் ஆகும் என்பதாகும். அந்த அர்கான்கள் அந்த ஷுரூத்துகளோடு எப்படியான பெண்ணை ஒரு ஆண் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், பெண்ணாக வரக்கூடியவள் மனைவியாக எப்போது ஆகிறாள் என்பதையும் சொன்னோம். அதில் கடைசியாக ஒரு வசனம், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும். அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டக்கூடிய சூரத்து ரூம்ல அல்லாஹ் சொல்லுவான், அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அல்லாஹ் தஆலா உங்களிலிருந்தே உங்களுக்கான ஒரு ஜோடியை அல்லாஹ் படைத்தான். எதுக்காக? லிதஸ்குனு இலைஹா, அவள் பக்கம் நீங்கள் அமைதி பெற வேண்டும். வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அன்பு பாசம் அருள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் ஆக்கி வைத்தான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளின் மாபெரும் அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்வான். இதை சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு இதிலே மாபெரும் அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அந்த வசனத்தை அல்லாஹ் முடிப்பான். அப்படியானால் ஒரு பெண் மனைவியாக ஆகுவது, அந்த கணவர் இருக்கிறாரே அவர் அந்த பெண்ணின் மூலமாக அமைதி பெற வேண்டும், சகீனத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமானார்ட்ட கேட்கப்பட்டது, ஐயுன் நிசாயி ஹைருன், எந்த பெண் சிறந்தவள் என்று கேட்டான். நபியிடத்துல கேட்டாங்க, எந்த பெண் சிறந்தவள் என்று. நபிகளார் பதில் சொன்னாங்க, இது ஹதீஸ், அல்லதி தசுர்ருஹு இதா நலர, பார்த்தால் கணவர் பார்த்தால் அந்த கணவனை சந்தோஷப்படுத்துவார், பார்வையே அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. பார்வையே அமைதியை தரும் என்று சொன்னாங்க, பார்வையே ஒரு சந்தோஷத்தை தரும் என்று சொன்னாங்க. அவங்க தான் மனைவின்னு சொன்னாங்க, அவதான் சிறந்த பெண் என்றும் சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள் எத்தனை மனைவிமார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். கேட்கிற கேள்விக்கே முகத்தை பார்த்து பதில் வருவது கிடையாது இல்லையா? பேசுவது என்றாலே அது எதையாவது பார்த்து அல்லது யாரையாவது பார்த்து கொண்டு பேசுவது. சொன்னாங்க, பார்த்தாலே அவனை சந்தோஷப்படுத்துவார். தசுர்ருஹு இதான் நலர, இதான் உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டாலே அவங்கள பார்த்துட்டாலே ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம். அதான் அல்லாஹ்வும் சொன்னான், லிதஸ்குனு இலைஹா. அடுத்து சொன்னா பாருங்க, வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா,
உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு வயது வரை என்ன இருக்கும்? அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், உடலிலே ஒரு தேட்டம் இருக்கும். அதான் அல்லாஹ் சொன்னான், மவத்தத், அந்த ஈர்ப்பு இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அது ஒரு வயது வரைக்கும். அந்த வயதிற்கு பிறகு எந்த தேட்டமும் இருக்காது. அதற்கு பிறகு எது இருக்கும்? ரஹ்மத். இவர்கள் மீது இவர் மீது அவரும், அவங்க மீது இவங்களும். என்ன ரஹ்மத்? ஒரு பெண்ணானவள் கணவனை பார்க்கிற போது எனக்காகவே வாழ்ந்தார், எனக்காகவே உழைத்தார், எனக்காகவே சம்பாதித்தார், எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார், என்னை சந்தோஷமாக வைத்திருந்தார். வயது போன காலத்திலே இவரை நான் எப்படி வைத்திருக்க வேண்டும்? எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? வயதான ஒரு கணவரை, வயதான ஒரு மனைவி கைகளை பிடித்து, இந்த கை எனக்காகவே உழைத்த கை, இந்த கால் எனக்காகவே ஓடிய கால் என்று எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? இந்த காலத்திலே கணவர் இப்படி நினைக்க வேண்டும், துணி துவைப்பதில் வண்ணாத்தி, எனக்காக சமைப்பதில் சமையல்காரியாக, என் வீடை சுத்தமாக வைத்திருப்பதில் தோட்டியாக, என் பிள்ளைகளை பாதுகாப்பதில் அப்படி, ஆக என் குடும்பத்தை இவள் பாதுகாத்தாள் என்று இவரு நினைக்க. அதான் ரஹ்மத்துன்னு சொன்னான் அல்லாஹ். குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான பொருட்கள் இருக்கிறது. ஒரு வயது வரை மவத்தத், ஒரு வயதுக்கு பிறகு ரஹ்மத். இந்த மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் உங்களுக்கு மத்தியிலே ஆக்கியவன் அல்லாஹ். இந்த மூன்றும் இருக்குமானால் அப்போதுதான் அந்த பெண் மனைவியாக ஆகிறாள், ஜௌஜத்தாக ஆகிறாள். அஸ்வாஜ லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண் சிறந்தவள்? பார்த்தால் அவரை சந்தோஷப்படுத்துவார். கணவர் மார்க்கத்துக்கு உட்பட்டு ஒரு காரியத்தை ஏவினால் அவருக்கு கட்டுப்படுவார். அடுத்து சொன்னாங்க, வலா துஹாலிஃபுஹு ஃபீ நஃப்ஸிஹா வலா மாலிஹா பிமா யக்ரஹு. அவள் உடல் ரீதியாகவும் அவள் தன்னிலேயும் கணவனுடைய பொருளிலும் அவன் வெறுக்கும்படியாக எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டாள். இதெல்லாம் விளக்க முடியாது, உங்களுக்கே புரியணும். எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டாள். அப்போ பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள், கட்டளையிட்டால் வழிபடுவாள், அவளிலும் அவனுடைய பொருளிலும் அவனுக்கு மாற்றமாக அவன் வெறுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாள். இவதான் மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது, துஆ என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. தொழுகைக்கு துஆ என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அப்படி வைத்துக் கொண்டால் துஆவும் அங்கீகரிக்கப்படாது. அவர்கள் செய்கின்ற எந்த நல்ல அமல்களும் மேலே உயராது. 3 பேர் இருக்கிறாங்க, அவருடைய எந்த அமலும் மேலே உயராது. 1, ஓடி போன அடிமை, தேவையில்லை, இந்த காலத்தில் அடிமைகள் கிடையாது. 2வது சொன்னாங்க, அவளுடைய கணவர் அவள் மீது கோபமடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தொழுகிறாள், தொழுகை அங்கீகரிக்கப்படாது. நல்ல அமல்கள் செய்கிறாள், அது வானலாவி உயராது அப்படின்னு சொன்னாங்க. கோபம் கொண்ட நிலையில இரவை கழித்தால் இரவு முழுக்க சாபம் இறங்கி கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, போதையில் இருக்கக்கூடியவன் அவன் தெளிவாகிற வரை. நம்ம இதெல்லாம் பேசிட்டோம். கோபம் கொண்ட நிலையில் கணவர் கோபமாக இருக்கிறார். இந்த நிலையில் ஒரு மனைவி 1000 வெக்காயத்தில் இல்லை, 1,00,000 வெக்காயத்தில் இல்லை, எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தாலும் அங்கே
அது தலைக்கு மேல உயராது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 காரியங்கள் இருக்கிறது, அது யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ, 4 காரியங்கள் அது யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவன் இந்த உலகம் மறு உலகத்தினுடைய எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னான். அதுல முதல் இடம் கல்புன் ஷாக்கிரும், நன்றி செலுத்தும் உள்ளம். மல்லம் யஷ்குரு நாஸ் லம் யஷ்குரில்லா, மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ, இன்னைக்கு நன்றி கெட்டவர்கள் உலகத்துல நிறைய இருக்கிறாங்க, நன்றி மறந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. யாராவது உதவி செய்தால் நன்றி சொல்லக்கூடியவர்கள், ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொல்லக்கூடியவர்கள் குறைவு, ரொம்ப அரிதிலும் அரிது. நம்ம யாருக்காவது ஏதாவது வகையில உதவி இருப்போம், ஆனால் ஒரு ஜஸாக்கல்லாஹ் கூட சொல்ல மாட்டாரு. நாம உதவினது அவருக்கு எல்லா வகையிலும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த உள்ளத்துல அந்த நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற தன்மை இருக்காது. இவர் என்னவா இருந்தா என்னவா, அவர் உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டவர், நன்றி செலுத்தும் உள்ளம் இருக்கக்கூடிய, இல்லாதவர் எல்லாம் இழந்தவர். அடுத்து சொன்னாங்க ஒலிசானும் ஸாக்கிரும், திக்ர் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நாவு. எல்லா நிலைகளிலேயும் நாவில் இருந்து திக்ர் வந்து கொண்டே இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி சுப்ஹான ரப்பியல் அலா. இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு, நாவுல வந்துகிட்டே இருக்குது. அவ்வப்போல சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றால் இவர் இவ்வுலகம் மறு உலகம் எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டவர். கல்புன் ஷாக்கிருன் வ லிசானுன் தாக்கிருன் வ பதனுன் அலல் பலாஇ ஸாபிருன், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் பொறுத்து கொள்ளக்கூடிய உடல். லேசா தலைவலி வந்தோடனே புலம்புற உடல் அல்ல, லேசா வயிற்று வலி வந்தோடனே புலம்புற உடல் அல்ல, லேசா காய்ச்சல் வந்தோடனே புலம்புறாரே யாரை பார்த்தாலும், அப்படிப்பட்ட உடல் அல்ல. எந்த சூழ்நிலையிலேயும் பொறுமையாக இருக்கக்கூடிய உடல் இருக்கும். நம்ம உடலை பழக்கணும், நம்முடைய உடலை நாம் பழக்கணும். தூங்குறவங்களை எழுப்பிடுங்க அப்படிங்க, நம்முடைய உடலை நாம பழக்கணும். நாம சாப்பிடணும் நினைக்கும் போது சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. தலைவலி வரும், பொறுமையா இருக்கணும், புலம்ப கூடாது. இப்படி இருந்தா அவர் இந்த உலகம் மறு உலகத்தினுடைய எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டார். நாலாவது சொன்னாங்க பாருங்க, ஒரு மனைவி அவள் தன்னிலும் தன் கணவருடைய பொருளிலும், தன்னிலினா அவள் சம்பந்தப்பட்ட அவருடைய உடல் சம்பந்தப்பட்டதிலேயும் கணவனுடைய பொருள் சம்பந்தப்பட்டதிலேயும் மோசடியை அவனுக்கு விரும்பாதவள் சொன்னான். எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டவள். முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி அல்ல. இவதான் இந்த இடத்துல தான் சொன்னாங்க ஜௌஜத்துன், மனைவி. இப்படி இருக்கக்கூடியவங்க தான் மனைவி. இல்லாதவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய சாதாரண பெண்மணி. இப்படி எல்லாம் இல்லாம கணவருக்கு தொல்லை கொடுக்கிறாள் என்றால் அதுக்கும் அதே சொன்னாங்க. இந்த உலகத்துல கணவர்கள் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் மேலே இருக்கக்கூடிய நமக்கென்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஹூர் ஐன்களை படைத்து வைத்திருக்கிறானா இல்லையா, அந்த பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவரை, அங்கே பாருங்க பெண் பெருமானார், தொல்லை தரக்கூடியவள் பெண் தான், மனைவி அல்ல. அவள் பெண். தன்னுடைய கணவருக்கு தொல்லை தர வேண்டாம் உலகத்திலே. அப்படி தொல்லை தந்தால் ஹூரில் ஈன்களான அவனுடைய மனைவிகள், யாரு மேல இருக்கக்கூடியவன் சொல்றாங்களா,
லா துதீஹி, அவருக்கு நீங்க தொல்லை கொடுக்காதீங்க. அந்த சொர்க்கத்தை அந்த பெண்கள் சொல்றாங்களா, அவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. காத்தல கில்லா, அல்லாஹ் உங்களை நாசமாக்குவானாக. மேல இருந்து நமக்கு நாம முதல்ல ஒழுங்கா இருந்தா, காத்தல கில்லா, அல்லாஹ் உங்களை நாசமாக்குவானாக. அவரு இந்தக்கி, அவரு உங்களிடத்திலே தஹீலுன், விருந்தாளியாக இருக்கிறார். விருந்தாளினா வந்துருவார் எங்கள்கிட்ட திரும்ப. அவரே தஹீலுன், ஒரு விருந்தாளி உங்க இடத்துல வந்திருக்கிறார். இப்போதைக்கு வச்சுக்குங்க. இல்லைனா எங்கள்ட்ட தான் திரும்ப வருவார். ஹூரிலின்கள் சொல்றாங்க, நாங்க ஒழுங்கா இருந்தா, தொல்லை கொடுத்தா அங்க இருந்து வருது நமக்கு ஆதரவு. யாராவது தொல்லை கொடுத்தாங்கன்னா நம்ம நினைச்சுக்க வேண்டியதா என்ன, நமக்காக ஆதரவு தருவதற்கு மேலே சொர்க்கத்திலே நம்ம சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கணும் சொல்றேன். நம்ம அங்கிருந்து ஆதரவு இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவள் தான் மனைவி என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அடுத்து நிக்காஹ் என்ற திருமணத்தை யார்கிட்டையாவது 4 பேர்ட்ட சொல்லலாமா அப்படின்ற சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இஸ்ராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீண் விரயம் இல்லாமல் சொல்லிக் கொள்வதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுங்க. இல்லை, அந்த பழமொழியே தப்பு. சரியா எழுதிக்கங்க. 1000 பேர் இடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்து. 1000 பொய் சொல்லி இல்லை. பொய் சொல்றதுக்கு இஸ்லாத்துல அனுமதியே இல்லை. உங்க இடத்துல ஒரு பெண்ணை பற்றி விசாரிக்கப்பட்டால் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், அந்த பெண்ணை பற்றி சரியாகத்தான் சொல்ல வேண்டும். தவறாக சொல்லி அதனுடைய பின்விளைவுகள் ஏதாவது ஏற்படுமானால் அந்த மொத்தத்துக்கும் உங்களிடத்திலே ஆலோசனை செய்து நீங்கள் ஆலோசனை கொடுத்ததின்படி அங்க ஏதாவது நடக்குமானால் நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளி. சொன்னாங்க, பிரபலியப்படுத்திக்கலாமா? படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இஸ்ராஃப் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திச்சாங்க. சந்திச்சதும் அவங்களுடைய முகத்துல ஒரு விதமான ஒரு மாற்றம், அல்லது அவருடைய ஆடையில ஏதோ ஒன்றுல கேட்டாங்க, மஹாதிஹி யா அபா யா அப்துர் ரஹ்மான், என்னாச்சு, என்ன இது அடையாளம், ஒரு வித்தியாசமா இருக்கிறீங்களேன்னு சொன்னாங்க. நான் திருமணம் செய்து கொண்டேன் யா ரசூலல்லாஹ். யார்கிட்ட சொல்லல? நபிட்டையே சொல்லல, நபிக்கே தெரியாது. நபியோட நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம். திருமணம் முடிச்சதுன்னு தான் சொல்றாங்க. என்னண்டு ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்களும் அப்படிதான் திருமணம் முடிச்சுட்டாங்க, தெரியாது. இவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் திருமணம் முடிச்சு கொண்ட யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க, அவுலிமுலோ பிஷாத்தின், ஒரு ஆடு அறுத்து, 1000 ஆடு அறுத்து இல்லை, 1000 பேருக்கு பிரியாணி, 1000 பேருக்கு பிரியாணி, 500 கிலோ கறி. அல்லாஹ்வே, இந்த மாதிரி நிக்காஹ்லாம் போகவே கூடாது பொழுது. எல்லா விதமான ஹராம்களும் அரங்கேறக்கூடிய இடங்கள் அது. அதனாலதான் நம்ம போகிறதை தவிர்க்கிறோம். சாதாரணமான நிலையில ஒரு நிக்காஹ். எதுக்காக அதை பிரபலியப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சந்தேகங்கள் வந்து விடக்கூடாது. நம்ம வீடு இங்க இருக்குது என்றால் இந்த பக்கம் ஒரு சில வீடுகளுக்கு, இந்த பக்கம் ஒரு சில வீடுகளுக்கு, நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு 4 வீடுகளுக்கு நாளைக்கு வருவார், மருமகனாக இருக்கக்கூடியவர் வருவார். யார் இவர், எதுக்காக வருதா? எல்லாருக்கும் ரகசியமாக நீங்கள் திருமணத்தை நடத்திவிட்டால் இந்த கேள்வி வரும். அதை தவிர்ப்பதற்காக நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக மண்டபத்தை புடி, ஆட்ட அரு, சோத்த தின்னு, அதுல 150 200 கிலோ மிச்சம், அந்த மிச்சத்தை சொச்சத்தை வாங்கிட்டு போறதுக்கு ஒரு குரூப்பு, அதை எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, அதை தின்னுட்டு அல்லது திங்காம அல்லது ஹின்சீர்களுக்கு பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குரூப்பு. நீங்க ஞாயிற்றுக்கிழமையானா பாருங்க, போகுது வண்டி, எவ்வளவு வண்டி போகுது தெரியுமா? இதெல்லாம் இஸ்ராஃப் செய்தா
அல்லாஹ் என்ன செய்வான்? உணவு தட்டுப்பாடு, விலைவாசி ஏற்றம், இதெல்லாம் வராம என்ன செய்யும்? அது என்னங்க, அது வைக்காம முடியலையேங்க, நாங்கெல்லாம் எல்லா வீட்லயுமே சோறு தின்றுருக்கோமே அப்படின்னா, அப்ப எங்க இருந்துதான் ஆரம்பிக்கிறது? ஒவ்வொருவர்களும் தவறை நிறுத்துவதை தன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பெருமானா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலினு ஹாதன் நிகாஹ், இந்த கல்யாணத்தை கொஞ்சம் கொஞ்சம் யாலான் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் சொன்னேன், மஸ்ஜிதுல வைங்கண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜஅலூஹு ஃபில் மஸ்ஜிதி, திருமிதியில இடம்பெற்ற ஹதீஸ். அதை பள்ளிவாசலிலே ஆக்குங்கள், நபிகளாருடைய கட்டளை. இன்னைக்கு என்ன செய்யலாம்? தெரு வீதிகள்ல பள்ளிவாசல்ல வச்சா ஒருவோடு இருந்தீங்கன்னா மலக்குமார்களுடைய துஆ, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. யாருக்கு? நிக்காவிலே கலந்து கொள்ளக்கூடிய மாப்பிள்ளை வீட்டார், மாப்பிள்ளை ஊரார், பெண்ணுடைய வீட்டார், பெண்ணுடைய ஊரார், பெண்ணின் மீது, அதாவது மாப்பிள்ளையின் மீது மலக்குமார்கள் துஆ செய்வாங்களா இல்லையா? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. இது மண்டபத்திலையும் கிடைக்காது, தெரு வீதியிலையும் கிடைக்காது. அதான் சொன்னாங்க, ஆலினு ஹாதன் நிக்காஹ் வஜஅலூஹு ஃபில் மஸ்ஜிதி, அதை பள்ளிவாசல்ல ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பிரபலியப்படுத்திக்கங்க, சொல்லிக்கங்க, சொந்தங்களுக்கு சொல்லுங்க, பந்தங்களுக்கு சொல்லுங்க, அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு சொல்லுங்க. ஊருக்கு சொல்லாத, வட்டாரத்துக்கு சொல்ல தேவையில்லை, அக்கம் பக்கம் எதிரில் இருக்கக்கூடியவர்கள். காசு இருந்தா நல்ல வழியில செலவு பண்ண வேண்டும். இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான வழியில செலவு செய்யுங்கள் என்று சொல்லல. குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க, குடிங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. வீண் விரயம் செய்யறத அல்லாஹ் விரும்புறது இல்ல. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். நம்மளாம் ஷைத்தானுடைய சகோதரர்கள் ஆகிவிடுகிறோம். எங்க? யார் வீண் விரயம் செய்கிறார்களோ. சொன்னாங்க, ஆலமுன் நிக்காஹி பரக்கத்துன் ஐஸருஹுன்ன மஊனத்துன், நிக்காவிலேயே சிறந்த நிக்கா, ஆக உயர்ந்த நிக்கா எது தெரியுமா? எந்த நிக்காவுடைய செலவினம் குறைவாக இருக்கிறதோ. ஆக சிறந்த பெண் யாரு தெரியுமா? எவளுடைய அந்த செலவினம் குறைவாக இருக்கிறதோ. எவ்வளவு அழகா சொன்னாங்க. அப்படின்னா அவங்க சொல்லணும், மகரை கொஞ்சம் குறைவாகவே சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. மகரே கொஞ்சமா அப்படின்னு சொல்லி, அது அவங்க விருப்பம், அது நாம முடிவு பண்றது இல்லை. மகரே அங்கதான் கேட்கணும் எவ்வளவு வேணும்னு. இங்கதான் அவர் முடிவு பண்றாரு 1001, 501, 1 கிராம் 2 கிராம் அப்படின்னு சொல்லி. அவங்கள்ட்ட கேட்கணும் எவ்வளவு வேணும்னு சொல்லி. அவங்க பார்த்து சொல்லணும், கணவருடைய அந்த எல்லா சூழ்நிலைகளையும் கவனிச்சு சொல்லணும். நிக்காகவே என்ன செய்து கொள்ளலாம்? வீண் விரயங்கள் இல்லாமல், இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வீண் விரயங்கள் இல்லாமல், ஆடம்பரங்கள் இல்லாமல் குறைந்த செலவிலை வைத்துக் கொள்ளலாம், குறைவாக யாழான் செய்து கொள்ளலாம் என்று பெருமானார் சொல்றார். ஆனா இன்னைக்கு சில ஊர்கள்ல, நம்ம ஊர்ல இருக்கிறான்னு தெரியல, ஆடல், ஏதாவது ஒரு சினிமால பாடக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலே பாடக்கூடிய பாடல்களை கொண்டு வந்து பாடல் படிப்பதும், அங்கே மாப்பிள்ளையும் பெண்ணும் ஆடுவதும், அது மெட்ராஸ் போன்ற இடங்கள்ல, சென்னை போன்ற இடங்கள்ல நடக்குது. மாப்பிள்ளை ஆடுறாரு, பொண்ணு ஆடுது. பொண்ணு யாரு, பொண்ணுக்கு அம்மா யாரு வித்தியாசம் தெரியாம அம்மாவும் சேர்ந்து ஆடுது. அங்க பொண்ணு யாருன்னே தெரியாத அளவுக்கு எல்லாருமே மேக்கப்பு. இதெல்லாம் இஸ்லாம் விரும்புறது இல்லை, இது இஸ்லாம் விரும்பாதது. மார்க்கத்துல இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் வரும், ஜினாவை ஹலாலாக்குவார்கள், பட்டை ஹலாலாக்குவார்கள். பெண்களுக்கு பட்டு ஹலாலு, ஆண்களுக்கு ஹராமு, ஆண்களும் எடுத்துட்டு வருவான். அது சொன்னாங்க, வல் ஹம்ரு, திருமணத்துக்கு முந்தின நாள், திருமணத்துக்கு பிந்தின நாள் மதுபான விருந்து, மதுபான விருந்து, மியூசிக், இதையெல்லாம் ஹலாலாக்கக்கூடிய ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னான்.
இதெல்லாம் என்ன செய்யணும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சதாக சின்னதாக செலவினம் ரொம்ப குறைவாக நிக்காவை நடத்தி கொள்வதற்கு இது எல்லா வகையிலையும் சிறந்தது. இல்லையானால் பிரச்சனைகள் அங்கிருந்தே துவங்க ஆரம்பித்து விடும். அதற்கு பிறகு ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர், இன்னைக்கு மாப்பிள்ளை துணை அப்படியெல்லாம் சொல்றாங்களே, அல்லாஹு அக்பர், இவர்கள் செய்யற அட்டூழியம் அனாச்சாரம் இருக்குதே. அல்லாஹு, வண்டிக்கு பின்னாடி ஆரன் அடிக்கிறதும், வண்டியை ஓட்டுறதும், அதை எவ்வளவு சத்தமா செய்யறதும், அவ்வளவு பேர்கிட்டையும் பகல்ல லானத் வாங்கிட்டு நீங்க இரவுல என்ன சாதிக்க போறீங்க? சாபம். ரோட்ல வீதியில போறவங்க சாபம், தெருவுல போகும்போது உங்கள் மீது சாபம். அப்படியானால் நீங்க இரவுல என்ன செஞ்சிட போறீங்க சொன்னாங்க, முதல்ல நீங்க சதகா செய்யுங்க. நீங்க சதகா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. சதகா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கங்க. பெற்றோரிடத்திலேயும் பாவ மன்னிப்பு தேடிக்கங்க. தப்பு தவறு செய்தா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுங்க, பெற்றோர்கிட்டையும் சொல்லுங்க. எத்தனை பேர் செஞ்சாங்க? ஹாஜத்துன் நஃபில் 2 ரக்காத் தொழுதுக்கங்க, துஆ செய்துக்கங்க. சந்தர்ப்ப துஆக்களை விட்டுறாதீங்க. என்ன துஆ ஓதுறது சொல்லுங்க? மாப்பிள்ளை துணையாக இருக்கக்கூடியவங்க யாராவது செஞ்சு சொல்லுங்க பாப்போம். மாப்பிள்ளை இந்த துஆ ஓதணும்னு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியும்னாலும் சொல்லுங்க. சும்மா சும்மா ஜாலி பண்றதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் கும்மாளம் போடுறதுக்கும் தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுமார்கள். ஒருத்தனுக்கு தெரியாது துஆ என்னன்னு, தெரியுமா? அதற்கு கூட அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, ஒரு பையன் பள்ளியாசல்ல சரியான சேட்டை பண்ணானா. என்னங்க, பள்ளியாசல்ல பயங்கர சேட்டை பண்றத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் கேட்டாராம், துஆ ஓதுனியா ஓதலியான்னு கேட்டாராம். துஆ ஓதுனியா ஓதலியா? இந்த பையன் உருவாகிற போது அவ அடிப்படை எங்க இருக்குது? பையன் சேட்டை பண்றது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக நடக்கிறது, இதெல்லாம் எங்க இருக்கு ஆரம்பிக்கிறது? அங்க முதல் சந்திப்பில். அந்த குழந்தை உருவாகிற அந்த நேரத்தில் ஓதணும்ல, தெரியுமா? இன்னொன்னுக்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க திருமணமாக அந்த மனைவி அல்லது ஒரு வேலையாளை நீங்க வேலைக்கு வைக்க போறீங்கன்னு சொன்னா அவருடைய நெற்றி முன்முடியை பிடித்து ஒரு துஆ ஓதி ஊதணும். இப்போ உங்க மனைவி உங்கள்கிட்ட சண்டை போறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த முடியை இப்படி பிடிச்சி அந்த துஆ ஓதி ஊறி பாருங்களேன், சண்டையே போட மாட்டாங்க. அப்ப அந்த துஆ ஓதுறதுக்கு முதல்ல நம்ம தகுதியான ஆளா இருக்கணும். முதல்ல அது ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்ப ஹாஜத்துன் நஃபில்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாம் ஒரு வியாபாரத்துக்கு போக போறோம், ஒரு தொழிலுக்கு போறோம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக போறோம் அப்படின்னா பள்ளியாசலுக்கு வந்து முதல்ல பள்ளியாசல் திறந்திருக்கணும். வந்து ஹாஜத்துன் நஃபில் அழகான முறையில் உதவு செய்துட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட முன் வச்சு, யா அல்லாஹ் இந்த மாதிரி தேவைக்காக நான் போகிறேன், சரியா, அல்லாஹ்விடத்துல கேட்டு துஆ செய்துட்டு போகணும். அதே மாதிரி அங்கே என்ன செய்யணும்? 2 பேரும் தொழுவணும். தொழுது அல்லாஹ்விடத்துல முறையீடு செய்யணும். அதுக்கு பிறகு துஆ ஓதணும். அந்த மனைவியுடைய நெற்றி முடியை பிடிச்சு அந்த துஆ ஓதி ஊதணும். என்ன துஆ வந்து கேளுங்க, சொல்றதாக இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த 4 சுவற்றுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு ஆன்லைன்ல எப்படிங்க எல்லாத்துலயும் பரப்பப்படுது. பப்ளிக்ல பேசுறாங்க. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளில் மக்களில் மிக கேடு கெட்டவன் அல்லாஹ்விடத்தில். அப்படிங்க பெருமானார் சொல்லல, நபிகளார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் மிக கேடு கெட்டவன், அந்தஸ்தில் மிக கேடு கெட்ட பையன் எவன் தெரியுமா? ஒரு ஆண் அவனுடைய மனைவி அல்லது ஒரு பெண் தன்னுடைய கணவர் அந்த தனிமையிலே இருந்ததை வெளியிலே வந்து பரப்பக்கூடியவன், கேடு கெட்டவன் என்று சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரகசியங்களை
இன்னைக்கு அப்படின்னா பப்ளிக்லயே கேட்கறான், எல்லாத்தையும் கேட்கறான். இவனும் மானம் கட்டு போய் சொல்றான். இதுதான் அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்யணும். இது மாதிரியானவர்களை நமக்கு என்ன செய்யணும்? மனைவியாக தரணும். அல்லாஹு தாலா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹு தாலா மாற்றி தரணும். அல்லாஹு தாலா மாற்றி தரணும். இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகத்துல வைங்க. இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்ல, எங்கிட்ட நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, யார்கிட்டனாலும் கேட்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு இல்லை. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளின் படி நடந்து கொள்ளக்கூடியது நமக்கு எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.